வணக்கம் மக்களே, வெல்கம் டு பொம்மி சமையல். இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா மூக்கல்ல வச்சு தான் ஒரு குருமா பண்ண போறேங்க. இந்த சன்னான்னு சொல்லுவாங்க, மூக்கல்ல வெள்ளை மூக்கல்ல வச்சு நம்ம குருமா பண்ண போறோம். வாங்க, அதுக்கு தேவையான பொருள் எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம். வாங்க, பற்ற வச்சுக்கலாம். பாருங்க, நான் ஒரு 200 கிராம் எடுத்து காலையிலே ஊற வச்சு எடுத்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு ஒரு 2 ஆவி போட்டு வச்சிருக்கேன். 2 விசில் விட்டு குக்கர்ல, ஏன்னா அப்படியே போட்டால் வேகாது. 2 விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ வாங்க எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுங்க தண்ணியா இருக்கு, இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. குக்கர்ல தாங்க செய்ய போறேன். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். குருமா எடுத்தனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தாங்க எண்ணெய் ஊற்றணும். நம்ம அரைச்சி ஊற்றிலாம் வைக்கலங்க. சும்மா வெங்காயம் தக்காளிலாம் வதக்கி தானே வைக்க போகிறேன். வாங்க, இப்போ பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிது, போட்டுக்கலாம். பாருங்க, நான் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தேங்காய் தான் நான் ஊற்ற போகிறேன். ஒரு 5 பேர் 6 பேர் சாப்பிட்ற மாதிரி எங்கள் வீட்டில் பேரெல்லாம் வந்திருக்காங்க, அவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க. அதனால ஒரு 6 பேருக்கு தேவையான நான் வைக்கிறேன். இவ்வளோ தேங்காய் தான், நிறைய தேங்காய் ஊற்றலை. நீங்கள் வேணும்னா நிறைய தேங்காய் வேணால் நான் ஒரு 4 முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நான் அரைக்க போகிறேன். கசகசா ஒரு ஸ்பூன் எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இப்போ கடுகு போட்டுக்கலாங்க. ஒரு ஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு. கடுகு பொரிஞ்சிடுதுங்க. இப்போ நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். பாருங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம். நான் ஒரு 2 வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயத்தை போட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்து 4 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ வதக்கி விடலாங்க. ஒரு 4 பீஸ் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேங்க. சின்ன மூடி, ஒரு அரை மூடியில் ஒரு 4 பீஸ் வந்தது. அப்படியே சின்ன மூடி தான். பெரிய மூடி எடுத்து வச்சுட்டு சின்ன மூடி தேங்காய் தான் எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். எங்கள் வீட்டில் சப்பாத்திக்கு தான் நான் இன்னைக்கு அந்த குருமா பண்ணுறேன். வெள்ளை சன்னா மூக்கடலை குருமா. பாருங்க, சப்பாத்திக்கு மாவு போய் செஞ்சுருக்கேன். அப்புறமா நான் சப்பாத்தி குருமா செய்யும்போது நான் சப்பாத்தியும் காட்டுறேங்க. அப்புறமா சப்பாத்தி செய்யும்போது காட்ட மாட்டேன், குருமா பண்ணிவிட்டு அப்போ நான் லாஸ்ட்டாக காட்டுறேங்க சப்பாத்தி. ஏன்னா ரொம்ப நேரம் அடுப்புக்கிட்ட நிற்க முடியல, அதனால் ரொம்ப வீடியோக்கு டைம் ஆகும். என் பையன் ரொம்ப லேட்டாக எடுத்தாச்சுதான். குருமாவுக்கு வதக்குறா போல வதக்கிங்க, ரொம்ப வதங்கணும்னு இல்லை. இப்போ தேங்காய்லாம் அரைச்சிக்கலாங்க. தேங்காய் போட்டுருவோம். ஒரு 1½ கைப்பிடி அளவு தேங்காய். இந்த முந்திரியும் போட்டுக்கலாங்க. இந்த பாருங்க முந்திரி, அதையும் போட்டுக்கலாம். இந்த கசகசா வச்சால அதையும் அப்படியே ஊற்றிக்கலாங்க, தண்ணியோடு ஊற்றிக்கலாம். முந்திரி போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க, அதுக்காக தான் முந்திரி போடுறோம். நீங்கள் கசகசா இல்லைன்னா வெறும் முந்திரியும் தேங்காய் மட்டும் நீங்கள் அரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ தக்காளி போட்டுக்கலாங்க. திருப்பி வச்சுட்டேன். இந்த பக்கமாக வைக்கிறேன். இடமே இல்லைங்க, இந்த இடத்துல தான் செய்கிறேன். சின்ன இடம் தான், அதில் தான் எல்லாமே கிட்ட வச்சுருக்கேன். வெங்காயம் தக்காளிலாம் வதங்கினா போதுங்க, அரிசிலாம் ஊற்ற தேவையில்ல. நான் அப்படி தான் வைப்பேன். அதான் நான் அது அந்த மாதிரி தான் நான் வச்சு காட்டுறேன். இது தோசைக்கு இட்லிக்கெல்லாம் கூட நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்கும். வெறும் சப்பாத்திக்கு தான் இல்லை, தோசை இட்லி பூரி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். இப்போ அரைச்சிக்கலாங்க.
மாவு எப்படி அரைப்போமோ அந்த அளவுக்கு அரைக்கணும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றி அரைக்கணும். இந்த அளவுக்கு நைஸ் அரைச்சிங்க. தேங்காய் குருமாக்கு எப்படி அரைச்சிங்களோ அந்த மாதிரி அரைச்சிங்க. இப்போ மிளகாத்தூள் போடலாங்க. மஞ்சத்தூள் போடலாம். 1 ஸ்பூன் போடுங்க. இந்த பாட்டில் வாங்கியிருக்கேங்க, இங்கே வைக்க இடம் இல்லை. உங்களுக்கு காட்டுறேன் இருங்க. அந்த பாட்டில் வாங்கினேன், இங்கே வைக்க இடம் இல்லை. இது எடுத்து மூணு தான் இருக்குது. இப்போ மிளகாத்தூள் போட்டுக்கலாங்க. பச்சை மிளகா அரை போட்டோம் போடுங்க. குழந்தைங்களாம் சாப்பிடணும். ஒரு 1.5 ஸ்பூன் போடுங்க. இந்த ஸ்பூனில் தான் போடுறேன், குட்டி ஸ்பூனு. உங்களுக்கு காரம் தேவை நிறையனா நீங்கள் ஒரு நிறைய போட்டுங்க. குழந்தைங்களாம் சாப்பிடணுன்ட்டு நான் கம்மியாக போடுறேன். தேங்காய் ஊற்றுனால அந்த காரம் தெரியாதுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. லாஸ்ட்டாக தாங்க போடணும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் போடுங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கணும். குக்கர்லேருந்து தெரியலங்க, பேரெல்லாம் எடுத்துன்னு வந்து கிட்ட காட்டலாம் போனேன் வீடியோவை. ஃபஸ்ட்டே போட்டால் அடி பிடிக்குதுங்க இஞ்சி பூண்டு. அதுக்காக தான் இப்போ போடுறேன். குக்கரில் செய்கிறோமா, எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிட்டேன். அதனால லாஸ்ட்டாக வாசனை வந்துச்சு. இப்போ உப்பு போட்டுக்கலாங்க. ஒரு ஸ்பூன் போடுறேன். 1.25 ஸ்பூன் போட்டுருக்கேன். 1 ஸ்பூனோ ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுருக்கேன். இப்போ இந்த தேங்காய் ஊற்றிக்கலாங்க. நல்லா நைஸாக அரைச்சி பண்ணுங்க. இந்த முந்திரி போடுறதுனால நல்லா திக்னஸ் வரும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அதுக்கு தான் முந்திரி போடுறது. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. இடமே இல்லைங்க. இப்போ தண்ணி ஊற்றிக்கலாங்க. மிக்சியை கழுவி ஊற்றிக்கலாம். தண்ணி மூடியில் கழுவி உங்களுக்கு எவ்வளோ தண்ணியாக, நீங்கள் எவ்வளோ திக்காக வேணுமா கொஞ்சம் தண்ணியாக வேணுமா நீங்கள் வச்சுங்க. இப்போ மூக்கல்ல போட்டுக்கலாங்க. இந்த சென்னா அதை போட்டுக்கலாம். வெள்ளை மூக்கல்ல நான் இவ்வளோ திக்காக தான் வச்சுருக்கேன். காரம் உப்பு காரம் பார்த்துக்கலாங்க. எல்லாம் கரெக்டாக இருக்குதுங்க. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாங்க. ஏன்னா குக்கரில் நம்ம வைக்கிறதுனால அப்படியே தான் இருக்கும் தண்ணிலாம் சுண்டாது. அதனால இது போதும். இப்போ மூடி விட்டுக்கலாம். ஒரு 2 விசில் 3 விசில் உள்ளாங்க. ஏற்கனவே நான் 2 விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கேன் மூக்கல்ல. இப்போ வெந்துடும். ஒரு 2 விசில் இல்லை 3 விசில் விட்டுடலாம். அப்புறம் பார்க்கலாம். வாங்க, இப்போ குருமா ரெடி ஆகிட்டு பார்க்கலாம். ஆவிலாம் போயிடுச்சுங்க. 2 விசில் விட்டு எடுத்துருக்கேன். ஏற்கனவே 2 விசில் விட்டேன் குக்கரில் வச்சு. இப்போ பாருங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்க. கம 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 கமான்னு ஒரு வாசனை பாருங்க. சூப்பராக வந்திருக்கா. கொண்ட கடலை குருமா. இப்போ கொத்தமல்லி தூவிக்கலாம். ரெடி ஆயிடுதுங்க பாருங்க. சூப்பராக ரெடி ஆயிடுது. நல்லா கம கமான்னு மணக்க குருமா. கொண்ட கடலை குருமா. சப்பாத்தி ரெடி ஆயிடுதுங்க பாருங்க.
சப்பாத்தி செஞ்சுன்னு இருக்கேன். காட்டிடா கிட்ட பாருங்க, சப்பாத்தி ரெடி ஆயிடுது. சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிடுது. இப்போ ஒரு கிண்ணத்தில் மாற்றிக்கலாங்க. தெரியுதா? அதில் தெரியுதாடா? குருமா ரெடி ஆயிடுது, சப்பாத்தி ரெடி ஆயிடுது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலில் கொஞ்சம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.